சொர்க்கத்துக்கு போயாச்சு. சொர்க்கத்தை சொர்க்கவாசிகள்லாம் மீட் பண்ணும்போது ஒரு சில பேருடைய முகங்கள்லாம் வாடி போயிருக்கும். இப்போ சொர்க்கத்துக்கு போன பிறகு வேற என்னங்க வேணும்? நரகத்தை விட்டு தப்பிச்சாலே பெரிய விஷயம், நரகத்தை விட்டு தப்பிப்பதே பெரிய விஷயம். சொர்க்கத்துக்கு உள்ள அனுப்பிச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. சொர்க்கத்துக்கு உள்ள போன பிறகும் சொர்க்கவாதிகள் கவலைப்படுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கவலை? இல்லா சாஅத்தம் மர்ரதன் லம் யذ்குரில்லாஹ். துனியாவில் வாழக்கூடிய காலகட்டத்தில் தொழுதோம், நோன்பு வச்சோம், குர்ஆன் ஓதுனோம், எல்லாம் செஞ்சோம். அதுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான். பாவம் செய்யாம இருந்தோம், சொர்க்கத்தை கொடுத்துட்டான். செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். தர்மத்தை அல்லாஹ் கபூல் பண்ணிக்கிட்டான். செஞ்ச ஹஜ்ஜ அல்லாஹ் கபூல் பண்ணிக்கிட்டான். என்ன தொழுதாலும் இபாதத் செஞ்சாலும் தப்புன்னு நடந்துச்சு. பல பேர் தப்பா பேசிட்டோம். புறம் பேசுறது நமக்கு மதர் டங் மாதிரி, தமிழ் பாஷை அரபி பாஷை மாதிரி புறம் பேசுவது என்பது நம்முடைய மதர் டங், தாய் பாஷை மாதிரி. இப்படி எவ்வளவு பேர் நாம் புறம் பேசியிருக்கிறோம். இவரெல்லாம் பேசியும் அல்லாஹ் தஆலா ஏதோ அவனுடைய கிருபையின் காரணமாக நம்மை மன்னித்து சொர்க்கத்துல உள்ள அனுப்பிச்சிட்டான். உள்ள போயாச்சு. உள்ள போன பிறகு சொர்க்கவாசி கவலைப்படுறாங்க. முகம் வாடி இருக்கு. ஏன் வாடி இருக்கு? இல்லா சாஅத்தம், ஒரு சில வினாடிகளுக்காக. உலகத்தில் வாழும்போது எவ்வளோ அமல் செய்தாலும் கூட பல நேரங்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் நாம் விட்டு விட்டோமே, அதை நினைத்து சொர்க்கத்துல போய் சொர்க்கவாசி கவலைப்படுவாங்க. அப்ப துனியால அல்லாஹ் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறான்.